வெல்கம் டு மச்சி பண்ணி ஃபேன்பிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது டெய்லிக்கான ஒரு ஒன் ஷாட் தாண்டா. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஸ்பெஷல்னா, நம்ம யூங்கியோட பர்த்டே நான் வந்து ஷுகாக்குன்னு ஸ்பெஷலாக இது வரைக்கும் ஸ்டோரி போடலன்னு தான் நினைக்கிறேன் 2 இயர்ஸில். இந்த வாட்டி அவருக்கு போட எனக்கு டைம் கிடைச்சிருக்கு. மேபி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும். டேகி ரொம்ப ரொம்ப டேஸ் கழிச்சு தனியாக அவங்களுக்காக ட்ரை பண்ண போகிறேன். ஏற்கனவே ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன், பட் அது என்னால் போடவே முடியலடா. எனக்கு வந்துட்டு நேமில் நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கு, ஸ்டோரிஸ் வர மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு இப்போ தான் நான் ஜிகோ கூட சேர்த்து டேக்கி பேரை வைக்கிறேன். நான் பார்க்குறேன், இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மேபி உங்களுக்கு அடிக்கடி நான் டேக்கியும் போட ட்ரை பண்ணேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாரும் நம்ம ஷுகாக்கு விஷ் பண்ணிடுங்க. அவர் ரொம்பவே சேவேஜ் கிங்குன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அவர் லைஃப்பில் நிறையவே ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அனுபவிச்சு தான் இந்த ஸ்டேஜ்க்கு வந்திருப்பாங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேவேஜ் கிங் நம்மளுடைய ஷுகாக்கு பர்த்டே விஷ் பண்ணிடுங்க. ஷுகா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. எங்களோட விஷயம்லாம் உங்களுக்கு வந்து சேருமான்னு கூட எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்களாம் உங்களோட சேவேஜோ இருக்கட்டும், நீங்கள் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற ஒரு விதமாகட்டும், அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு லெசன் மாதிரி. யாரையுமே கேர் பண்ணாமல் யார் யாருக்கு என்னென்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எந்த இடத்துல எப்படி போல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுல நீங்களும் ஆரம்பம் தான் எங்களுக்கு எல்லாமே. ஸோ கண்டிப்பாக நிறைய ஆர்மிஸ் உங்களுடைய ரோல் பிளேவாக எடுத்திருப்பாங்க. ரேப்பரில் உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது. ஸோ நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு நடந்த எல்லா பிரச்சனையும் மறந்து நீங்கள் ஆர்மிஸ் கூட பழைய போல் பேசணும், அவங்க கூட வந்து டச்சில் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். ஏன்னா எல்லாரோட அப்டேட்டும் கிடச்சிது மிலிட்ரி சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் அந்த மிலிட்ரி சர்வீஸ்லேருந்து வெளியே வர, டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வர வரைக்கும் உங்களோட அப்டேட்டுன்ற ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. 47னா அது தனி கிடையாது, உங்களையும் சேர்த்து தான். ஸோ மறக்காமல் அவருக்கு எல்லாருமே விஷ் பண்ணிடுங்கடா. அவர் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. அவருக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவர் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காகவும் போல்டாகவும், அவருக்கு ஹேட்டர்ஸும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. வாங்கடா ஸ்டோரியில் போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு நைட் டைம் தான் காட்டுறாங்க. ஒரு பர்சன் ரொம்ப டயர்டாக அவரோட டை ஷூஸ்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிட்டு அவரோட அப்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு காம்பேக்டான ஒரு ஹவுஸ், ரொம்பவே சின்னதாக, அவருக்குன்னு ஒரு பெட்ரூம், ஒரு சின்ன காம்பேக்டான கிச்சன், அந்த மாதிரி அந்த பிளேஸ் தான் இருக்குது. அப்படியே அவரோட ஷூ ரேக்ஸில் ஷூவை வச்சுட்டு உள்ள ரொம்ப ரொம்ப வந்து டயர்டாக வந்து உட்காடுறாங்க. வந்துட்டு லாங் ப்ரீத் பண்ணிட்டு அப்படியே அவர் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு அவர் நைட் வேர் பண்ணிட்டு அப்படியே அவர் அலோனாவே அவருக்கு இருக்க ஃபுட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே அவர் கால் பண்ணுறாங்க ஒரு பர்சனுக்கு. அவரோட பால்கனிக்கு போயிட்டு அந்த வியூஸ் எப்படி இருக்குன்னா, அந்த சிட்டியவே வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக கவரப் பண்ணுற மாதிரி ஒரு வியூ. அந்த அப்பார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 15 floors இருக்கும். அதில் 7th floorல தான் நம்ம தயாங்க இருக்காங்க. ஸோ அந்த பர்சன் நம்ம தயாங்க தாண்டா. அவர் அப்படியே அந்த டார்க்க ஸ்கை, ஸ்டார்ஸ், மூன்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே லாங் பிரீத் இழுத்து விடுறாங்க. எவ்வளோ நாள் தான் நான் இப்படியே தனிமையாகவே இருப்பேன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி. அவர் கையில் ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சைடு நம்ம தயாங்க அட்டன் பண்ணுறாங்க. சொல்லி தயாங்க என்ன கால் பண்ண, அட்டன் பண்ணுறதுக்குள்ளே கட் பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜமன் தான் தயாங்கோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் கால் அட்டன் பண்ணுறாங்க. ஏண்டா மறுபடியும் கூப்பிட மாட்டியா, நான் கால் எடுக்கிற வரைக்கும் கூட நீ வந்து வெயிட் பண்ண மாட்டியா தயாங் அப்படின்னு சொல்லிட்டு சின்னன்னு சொல்ல. இந்த சைடு தயாங் ஒரு மாதிரி ஒரு லாங் பிரீத் இழுத்து வச்சுட்டு சொல்லு ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக பேச, என்னாச்சு, ஏன் சேடாக இருக்க அப்படின்னு சொல்ல. நான் சேடாக இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் சொல்ல. என்ன ஆச்சு என் சோல்மேட்க்கு, ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க, எப்போவுமே சைலண்ட்டாக இப்படி பேச மாட்டியே, எப்போவுமே ரொம்ப பிரிஸ்காக ரொம்ப லொடன்ட்டு அந்த மாதிரி தானே பேசிகிட்டு இருப்பேன் தயாங், என்ன ஆச்சு தயாங் ஷீக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் நாட்டியாக கேட்குறாங்க. இந்த சைடு நம்ம தயாங் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஜெமன் அப்படின்னு சொல்ல. சொல்லு, நீ சொல்கிறத கேட்கறதுக்கு தானே நான் இருக்கேன், நம்ம 2 பேரும் லாங்காக இருக்கலாம், ஆனால் நான் எப்போவுமே உனக்கு ஒன்றுனா வந்து நிற்பேன். என்ன பிரச்சனை, உன்னோட மனசில் என்ன பாரம் இருக்கோ என்கிட்ட சொல்லு,
அதுக்கு தானே நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது தேயாங் லைட்டா ஸ்மைலோட, எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் நான் எவ்வளோ மைண்ட் அப்செட்ல இருந்தாலும் உங்ககிட்ட பேசினா ஒரு செகண்ட்ல என் மைண்டை சேஞ்ச் பண்ணிடுவேன் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேயாங் சொல்லலாம். அதுக்கு தான் என்னை சோல்மேட்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் ஸ்மைல் பண்ணிட்டு இந்த சைடு பேசுறேன். நம்ம தேயாங்க ஆமா நீ எங்க இருக்க அப்படி சொல்லிட்டு ஜிமனை கேட்குறாங்க. நான் என்னோட மனுஷன்ல தான் இருக்கேன் அப்படி சொல்ல, எங்க உன்னோட ஆத்துக்காரடி சொல்லிட்டு ஜிமனை கேட்காம, நீ அவனை கேட்கறத விட நீ சொல்லு அப்படி சொல்ல. இல்லை எப்பவுமே நான் கால் பண்ணாலே நீ அட்டென்ட் பண்ண மாட்டேன், அட்டென்ட் பண்ணாலும் 2 செகண்ட்க்கு மேலே பேச மாட்டேன், எனக்கெல்லாம் இந்த ஃப்ரெண்டோட ஞாபகம் வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க வந்து ஜிமனை கேட்டுட்டு இருக்காங்க. தேவையில்லாதெல்லாம் பேசாது, எதுக்கு கால் பண்ண, காரணம் இல்லாம நீ எனக்கு கால் பண்ண மாட்டேன், அதுவும் இந்த நைட் டைம்ல, என்ன சொல்லு அப்படி சொல்லிட்டு கேட்க இந்த சைடு நம்ம தேங் தான் பேச ஆரம்பிக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். இந்த சைடு ஜிமன் என்னாச்சு, ஏன் சைலண்டா இருக்க, தேவங்க நீ அழுகிறியா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்கணும். அழகெல்லாம் இல்லை ஜிமன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிமன் இந்த சைடு ஸ்மைல் பண்ணிட்டு என்ன பண்ணா இன்னைக்கு எங்கே அடி சொல்லிட்டு கேட்க, அவனை பத்தி பேசாத ஜிமன், எப்ப பாரு அவன் என்ன ரொம்ப இரிட்டேட்டிங் பண்றான், அவனுக்கு எல்லாம் புரியவே மாட்டேங்குது தெரியுமா. 2 இயர்ஸா அவன் கூட நான் இருக்கேன், ஆனா அவன் என்கிட்ட எப்ப பாரு ஆட்டிடியூட் காட்டிட்டே இருக்கான். ஏன் மேனேஜரை வந்து அவன் என்ன லவ் பண்ணக்கூடாது, சும்மா சும்மா என்னை எரிஞ்சு வந்துட்டு இருக்கான், எவ்வளவு வேலை சொல்றான் தெரியுமா, என்ன ஒரு மனுஷனா கூட ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறான், என்னதான் அவனுக்கு பிரச்சனைன்னு தெரியல, என் ஃபேஸை கூட நம்ம வந்து பார்க்க மாட்டேன்றான். ஆனா அவன்கிட்ட யாராச்சும் பேசுறாங்கன்னா எனக்கு புத்திக்கிட்டு வருது. அதுவும் இல்லாம இந்த பிசினஸ் பார்ட்னர்ஸ் மீட்டிங்கு கிளைண்ட்னு வர்றது பூரா பொம்பளைங்களா இருக்குது. ஒண்ணு அவனுங்க அப்பா வரமாட்டானுங்க, இல்லைன்னா ஆம்பளை பிள்ளைங்களே இருக்காதுங்க போல இருக்குது. அவங்க பார்ட்னர்ஷிப் வைக்கிற இடத்துல எல்லாம் ஆம்பளை பிள்ளைங்களா இருக்குதுங்க. எப்ப பாரு அவங்கிட்ட வளைஞ்சுக்கிட்டே இருக்குங்க. இதுல வந்து ப்ரொபோசல் வேற, மேரி மீன்னு சொல்லிட்டு அந்த சைட்ல இருந்து ப்ரொபோசல் வருது. இதுல 10 யோகியோட அம்மா அவங்க எனக்கு கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேயாங்க வந்து புலம்ப ஆரம்பிக்கிறான். ஜீவன் ஸ்மைல் பண்ணிட்டு, என்னடா சொல்ற, யோகிக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு ஒன்றும் மேரேஜ் கிடையாது, அவன் மேரி மீன்னு சொல்லிட்டு அவனுடைய கிளைண்ட் ஒருத்தி இருக்கா நல்லா, அவதான் வந்து எப்ப பாரு அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். என்கிட்ட மட்டும்தான் ஒரு சிறு முடிஞ்ச மாதிரி எப்ப பாரு செவத்துல அடிச்ச பால் மாதிரியே இருப்பான். அவகிட்ட எல்லாம் அச்சோ எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு பல்ல காட்டிட்டு போறான். எரிச்சலா வருது எனக்கு. வர கோவத்துக்கு அப்படியே எங்களோட ஆபீஸ் பில்டிங்ல இருந்து பிடிச்சி தள்ளி விட்டுலாம் போல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. காலேஜ் லெவல்ல போயிடாதடா லவ் பண்றன்ற பேர்ல வர வர உன்னோட லவ் சைக்கோத்தனமா ஆகிட்டு இருக்கு, ஏங்க நீ போறது சரியில்லை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பயப்படாத, நான் செல்ஃப் கண்ட்ரோலா தான் இருக்கேன், அதுக்கப்புறம் நான் காம் ஆயிட்டேன், அவளுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப என்ன ஆச்சு, எதுக்கு இவ்வளோ கோவப்பட்டு இருக்கு, எனக்கு என்ன நடந்தது தெரியுமா, ரெகுலரா எப்பவும் போல அவனுக்கு மேனேஜரா அவன் வீட்டுக்கு போய் அவனை பிக்கப் பண்ணி அவனுக்கு நான் பார்த்து ட்ரெஸ்ஸுல இருந்து ஷூஸ்ல இருந்து எல்லாமே பர்ஃபெக்ட், ஃபுட்ல இருந்து எல்லாமே பார்த்து செஞ்சுட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒருத்தி வந்தா போற ஆபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியாம பேச ஆரம்பிச்சேன். யாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, யோங்கி இருக்கோம்ல, அதான் நான் லவ் பண்றேன் அந்த காட்டு போனேன், அவனை டேட் பண்றதுக்காக அவங்க அம்மா அரேஞ்ச் பண்ண ஒரு பொண்ணா, ஆள் நல்லா தான் இருக்கா, ஆனா அவன் மூஞ்ச பார்க்கணுமே, அப்படியே எனக்கு வருது பாரு, வர கோவத்துக்கு கழுத்தை நெரிச்சிடலாம் போல இருக்கு. அப்படி வர அவன் ஆஃபீஸ்ல அவ்வளோ ஷார்ட்டா ட்ரெஸ் போட்டுட்டு டார்க்கா லிப்டிக் போட்டுட்டு அப்படியே யோங்கியை பார்த்துட்டு ஹாய் யோங்கி அப்படின்னு சொல்லிட்டு வர. எனக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கு தெரியுமா, அவன் பக்கத்துல நின்றுட்டு இருக்கா, எனக்கு அவ்வளவு கோவம் வருது. இவனும் அப்படியே பல்ல காட்டா ஏ நான்சி அப்படின்ட்டு. இந்த சைடு நம்ம ஜிவன் தான், என்னடா அவருக்கும் தெரியுமா என்ன யார் அந்த கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அதான் எனக்கு ஃபியூச்சர் மதர்-இன்-லா, அவங்க அவனுக்கு டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, அவனுக்கு யார் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அவங்களா பார்த்து அவங்களுடைய சொந்தக்கார பொண்ணு டேட் பண்ண, அதுவும் கம்பெனிக்கு அனுப்பியிருக்காங்க ஆஃபீஸ்க்கு, அவன் வெளியே யார்கிட்டயும் வந்து மீட் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு கிளவரா அந்த கிளவி பிளான் பண்ணிருக்கு ஜமன் அப்படின்னு சொல்ல. ஜமன் சிரிச்சிட்டு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல,
என்ன ஆச்சு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயம் தான் அங்க இருக்க பால்கனில இருக்க கம்பியை ஒரு மாதிரி அவர் கையிலே பஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. இது என்னடா சவுண்ட் அங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை அப்படியே அங்க இருக்க சேத்துல ஒரு மாதிரி இடிச்சுட்டே நின்றுட்டு இருக்காரு. சரி என்ன ஆச்சு சொல்லு அடி சொல்ல. என்ன ஆச்சா? அதுங்க ரெண்டும் கிளம்பி போயிடுச்சுங்க. எங்க போனாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. எங்க போனாங்கன்னா என்ன சொல்லிட்டா போறான், எனக்கும் வெளியே போற வேலை இருக்கு, இன்னைக்கு ஒர்க் முடிச்சுட்டு சீக்கிரமா வீடு போய் செய்யற அப்படின்ட்டு போறான் தெரியுமா. ஒரு பிஏ அட்லீஸ்ட் எனக்கு ஒரு பிஏ ரெஸ்பெக்ட் கூட கொடுக்கறது இல்ல. அந்த பொண்ணு கூப்பிட்டு அப்படியே போயிட்டான்டா அவன். அது போகும்போது சிரிச்சு பேசிட்டு போறான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் சொல்லலாம். அதுக்கப்புறம் பேசுனியா இல்லையா அவன் பாஸ் கிட்ட அப்படின்னு சொல்லு. என்னட்ட பேசுறது, நானா கால் பண்ணா அவன் அவ்வளோ கேள்வி கேட்பான், அவனா கால் பண்ணாதான் நான் ஆன்சர் பண்ணோம், அது அவன் கால் பண்ணதான் நான் ஒரு ரிங்லேயே அட்டென்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கிட்ட வந்து கொல்லம்பிக்கிட்டு இருக்கா. என்ன சைடு நம்ம ஜிம்மனும் அவரோட மேன்ஷன்ல அவரோட பெட்ரூம்ல கர்டனை ஒதுக்குன மாதிரி அங்க இருக்க ஸ்கைஸை பார்த்துட்டு ஸ்டார்ஸை பார்த்துட்டு தான் பேசிட்டு இருப்பாங்க அந்த நைட் டைம்ல. இந்த சைடு அப்படியே ஜிம்மனை ஒரு ஹேண்ட் வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு அவரோட ஹிப்ல டைட்டா கிரிப் பண்ணி இந்த சைடு ஜிம்மன் அப்படியே அந்த போனை லைட்டா வீட்டுல போட்டுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. நான் என்ன பண்றேன், நான் என் ஒய்ஃபைய ஹக் பண்றேன், என்ன பண்ணிட்டு இருக்கு, யார் கூட பேசிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் கிட்ட ஒரு பர்சன் பேசுறாங்க. ஜங்கு, நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கேன், அவனுக்கு ஏதோ ப்ராப்ளமா, நான் பேசிட்டு 10 minutes வரேன், எனக்கு தூங்க போ. அதெல்லாம் முடியாது, எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் நெக்ல ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு ஜிம்மனை ஒரு மாதிரி பேக் பண்ண மாதிரி டைட்டா ஒரு ஃபேஸ் வந்து ஒரு ஷோல்டர்ல வச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. சீக்ஸை வச்சு ரப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சொன்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு வந்து நம்ம தயாங்களா, ஹலோ ஜிம்மன் இருக்கியா லைன்ல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இந்த சைடு ஜிம்மன் தான் சொன்ன கீழே ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே எடுத்து விடுறாங்க. இந்த சைடு நம்ம ஜிம்மன் தான் அப்படியே மியூட்ல இருந்து எடுத்துட்டு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சொல்லாம கொள்ளாம எங்கடா போனேன், நான் பேசிட்டு இருக்கேன் ரெஸ்பான்ஸே இல்லாம போற பாதியிலேயே. அதுக்கு தானே நான் உனக்கு கால் பண்ணி கஷ்டத்தை ஷேர் பண்றதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கிட்ட நம்ம தேங்க வந்து புலம்பிட்டு இருக்கேன். ஜிம்மன் இங்க வந்துட்டு ஜேகே முறைச்சிக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஜேகேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஜிம்மனோட இப்போ டைட்டா ஃப்ரண்ட்ல பிடிச்ச மாதிரி இருக்கும். அவரோட ஹேண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஜிம்மனோட ஷார்ட்ஸ்குள்ள அப்படியே உள்ள பாக்குது. ஜிம்மன் அவரோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே டைட்டா ஜேகேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் சொன்ன கீழே வந்து போன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு முறைக்க. இது ஜேகே முடியாது அப்படின்ற மாதிரி ஹெட்டை வந்து ஆட்டிட்டு அப்படியே ஜிம்மன் நெக்ல வந்து கிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சைடு நம்ம தயாமுக்கு புரிஞ்சிச்சு, என்னடா என்ன நடக்குதுங்க, நானே இந்த வயிற்று செல்ல புலம்பிட்டு இருக்கேன், அவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, என்ன விருப்பத்தியே நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயார் வந்து ஜிம்மனை திட்டா கண்டுபிடிச்சானே அப்படின்ற மாதிரி. நீ அப்படிலாம் ஒன்றும் இல்லடா, ஒரு பிரிச்சாலி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, ஒரு 5 நிமிஷம் கூட நான் வேணா அதை அடிச்சுட்டு வந்துடுறேன், பார்த்து பெருச்சாலி திருப்பி ஒன்னு அடிச்சிட போகுது, வந்தது எலியா இல்லைன்னா காட்டு முயல் ஆடி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். அப்படிலாம் இல்லையாங்க, உன் ஃப்ரெண்டு நீ இப்படி பேசலாமா, என் ஃப்ரெண்டை பற்றி தெரிஞ்சதாலதான் இப்படி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன சைடு ஜிம்மன்கார் வந்து ஃபோன் வாங்கிட்டு அப்படியே நம்ம ஜேகே தான் பேசுறா. ஏய் உனக்கு வேற வேலையே இல்லையா, எதுக்கு இப்போ உனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ மிஸ் ஜங்கு, அவன் என்னோட ஃப்ரெண்டு, உங்களுக்கு ஒய்ஃபி ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்து எனக்கு தான் உன் மேல உரிமை ஜாஸ்தியா இருக்கு, நான் அப்பவே சொன்னேன் இந்த லவ் இவனை பண்ணாதடா, பேசாம என்னையே லவ் பண்ணு, நானே உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா என்கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறான். இப்போ நிம்மதி அவன் என்கிட்ட ஃபோன் பேசுறதுக்கு கூட நீ பெர்மிஷன் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க வந்து ஜேகே கிட்ட சொல்ல. இது ஜேகே காண்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம உரைக்கிறான். இப்போ இது ஜிம்மன் அப்படியே நம்ம ஜேகே பார்த்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். இந்த சைடு இங்க பாரு, பாவம் ஃப்ரெண்டு அப்படின்றதுக்காக உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தல, எனக்கு வேணும்டா, இன்னொரு வாட்டி அவன் உங்ககிட்ட எப்படி பேசுறான்னு பாக்குறான் அப்படின்னு சொல்ல. இது தயாங்கதான், நீ என்ன அவனை பேச வேணான்னு சொல்றது, நீ பேச வேணான்னு சொன்னாங்க நான் வீடு தேடி வந்து என் ஃப்ரெண்டை நான் வீட்டுல கூப்பிட்டு வந்து வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது ஜிம்மன் தான் ஜேகே கையில இருந்து அப்படியே ஃபோன் பிடுங்க ட்ரை பண்றான். ஜேகே அப்படியே ஃபோனை லைட்டா மேலே போகும். ஜிம்மன் என்ன பண்ணிடுறா, ஸ்ட்ரைட்டா ஜேகேயோட பனியில பிடிச்சி இழுத்து அவன் லிப்ஸ்லயே ஒரு கிஸ் பண்ணிடுறான். ஜிம்மன் கிஸ் பண்ணது ஜேகே அப்படியே சைலண்டா ஆஃப் ஆயிடுச்சு.
அப்படியே அப்படியே ஷாக் ஆகிட்டு அவர் கையில இருந்து அந்த ஃபோன் அப்படியே லைட்டாக கீழே இருக்கு அவர் கையில் கொடுக்க அப்படியே அதை மியூட்டில் போட்டு இங்கே பாருங்க இன்னும் 5 minutes நான் கண்டிப்பாக வந்துடுவேன், தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க, அந்த ஏதோ ப்ராப்ளம் பேசிட்டு வந்துடுறேன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் வந்து ஜேகேயோட சீக்ஸை பிடிச்சி அப்படியே ஜேகேயோட லிப்ஸில் மறுபடியும் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணா. கிஸ் பேக் அவங்க ஒரு கிஸ் பேக் பண்ணிட்டு 5 minutes தான் வரலன்னு நினச்சிட்டு தூக்கிட்டு போயிடுவேன். அப்புறம் அவங்க காலில் இருக்கான்னா நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அமைப்பிக்கிறாங்க. ஜேகே போகும்போது ஜிமனோட பேக் சைட்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணிடுறான். ஜிம்மன் ரப் பண்ணிட்டு அதை மியூட்ல இருந்து எடுக்கிறா. என்னாச்சுடா உணம் மியூட்ல போயிட்டு ஆமா எங்க அந்த ஜேகே எங்க அந்த ஜேகே அவன் கிட்ட போன கூட டி என்னோட உளறி வச்சு இருந்த மாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கத்த. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆமா என்ன டைம் ஆயிடுச்சா, எப்போ வந்தீங்க நீங்க 2 பேரும் ஆஃபீஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு எப்போ ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு, நான் தூங்குறதுக்கு தான் போறேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குற ஜேகே ரொம்ப பவுட் பண்ணிட்டு பேசி அப்படியே பவுட் பண்ணிட்டு அது பெட்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஜிம்மன் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு திரும்பிக்கிறான். சொல்லு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் நான் தான் ஒன்றும் இல்லை, அவன் தான் அந்த பொண்ணு கூட கிளம்பி போயிட்டான், இப்போ அந்த பொண்ணுக்கு அவன் ஓகே சொல்லிட்டானா என்னோட 2 வருஷம் லவ் என்ன ஆகுறது, இவனுக்காக தான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்தேன், இல்லைன்னா உங்க கூடவே நான் யூஸ்க்கு வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் அப்பவே சொன்னேனே இந்த காதல் எல்லாம் வேணாண்டா, உனக்கு செட் ஆகாது, மூடிக்கிட்டு என் கூடயே வந்துரு, இங்க நேரத்துக்கு வேற யாரா பிக்கப் பண்ணிட்டு என் கூடவே ஜாலியா மேரேஜ் பண்ணி நீயும் ஒரு பேர் கப்புள் பியூட்டிஃபுல் கப்புளா இருந்திருக்கலாம், என் நேரத்துக்கு என்னைய டிஸ்டர்ப் பண்றதை விட்டுட்டு நீ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், கேட்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்ல இது தெரியும். அதைதான் நானும் சொல்றேன், நீ அவனை லவ் பண்றதுக்கு முன்னாடி உன் கூட இருந்து என்னையவே லவ் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அழைச்சு சொல்ல. சரி சரி எனக்கு என்ன செய்யறதுமே சொல்லடா, ஏதாச்சும் ஐடியா போடுறா அப்படின்னு சொல்ல. என்ன ஐடியா, அதான் அதுங்க ரேட்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதுங்க அடுத்த ஸ்டெப் போறதுக்குள்ள எப்படியாச்சும் பிடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய் அது ஏன் இது பிடிச்சிருந்தா நீ என்ன பண்ணுவ, அவருக்கு ஒண்ணுதான் சுத்தமா பிடிக்கலையாமே அப்படின்னு சொல்ல. அவனுக்கு என்ன பிடிக்கும் மச்சான், ஆனா வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறான், அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது சொல்லு. அவன் எப்படின்னா நான் லீவ் போட்டேன்னா கொஞ்சம் லேட் ஆனா கூட எனக்கு கால் பண்ணிடுவான், ஆனா கால் பண்ணிட்டு எங்க இருக்கன்னு கேட்க மாட்டான். என்னோட பிஏனி என்னோட அசிஸ்டன்ட் என் கூட இல்லாம எங்க இருக்க நீ, உனக்கு என்ன பொறுப்பே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி திட்டதான் ஃபோன் பண்ணுவான். ஆனா ஒரு 5 நிமிஷம் நான் உனக்கு காஃபி வாங்க போக லேட் ஆயிட்டா கூட அவன் எனக்கு ஃபோன் பண்ணிடுவான், காஃபி வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமான்னுட்டு. அவனுக்கு எனக்கு பிடிக்குதுன்னு எனக்கு புரியுது, ஆனா அவன் வெளியே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டான். அப்ப இருக்கும்போது அப்ப எப்படி அந்த பொண்ணு கூட அவன் வந்து டேட்டிங் பண்ணுவான், எனக்கு ஒரு குழப்பமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஜிம்மன் தான் அப்படியே ஒரு ஐடியா சொல்லிட்டு இருக்காங்க. இதே தயங்கே அதெல்லாம் செட் ஆகுமாடா அப்படின்னு சொல்ல. கண்டிப்பா செட் ஆகும், உன் ஆளுக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா செட் ஆகும், நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் சொல்ல. உன்னை நம்பிதானே இந்த பிளான் நான் கையில எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல. கண்டிப்பா செட் ஆகும், செட் ஆச்சுன்னா என்ன ஆச்சுன்னு எனக்கு நாளைக்கே கால் பண்ணணும் அப்படின்னு சொல்ல. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவங்க மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மிஸ் யூ டூ, லவ் யூடா மச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவங்க அப்படியே வந்துட்டு போன்லயே கிஸ் பண்றாங்க. ஏடி என்னடா பண்ற, ஏற்கனவே ஒருத்தவங்க மேல கான்ல இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவேன், அவன் கான்ல இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கான். போன்ல இருந்து சவுண்ட் வெளியே வரைக்கும் கேக்குது. ஜேகே ஓடி வரா ஜோன்ல. சரி சரி நான் போனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு திரும்பி நிற்கிறேன். ஜேகே தான் இப்ப என்ன பண்ணா, அவன் என்ன சவுண்ட் அது அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அவன் என்ன பண்ணுவான் அதான் பண்ணா அப்படின்னு சொல்ல. ஜேகேக்கு செம்மையா பொசிட்டிவ் ஆகுது. அப்படியே அந்த போனத்துக்கு ஓரமா போட்டு அப்படியே ஜிம்மனை வந்து லிஃப்ட் பண்றாங்க. ஜங்குக்கு எங்க ஜங்குக்கு என்ன கூட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு பெட் மேல பிளேஸ் பண்ணிட்டு அப்படியே பெட்ல அவரும் ஊராக ஜிம்மன் மேல ஜங்குக் வேணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வேணும், அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டா இல்ல அவன் உன் பாய் ஃப்ரெண்டா, உன்னோட ஹப்பி நான் இருக்கும்போது உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்குதான் அவனை பத்தி தெரியும்ல, அவனுக்குன்னு யாருமே கிடையாது, அவனுக்கு நான் மட்டும்தான். நாங்க 2 பேருமே ஆஃபனேஜ்ல வளர்ந்தவங்க, ஒன்னா வளர்ந்து ஒன்னா படிச்சு ஒன்னா ஸ்டே பண்ணி இருந்தோம். நாங்க உன் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு நீங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா அவனுக்கு உன்னோட பார்ட்னர்ஷிப் பிடிச்சிருந்து சுகாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் உன்னோட கம்பெனில இருந்துட்டு அவன் ரெக்கமெண்ட் வாங்கிட்டு சுகாவோட ஆஃபீஸ்க்கு போனான்.
இப்போ இன்னமும் அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவன் கூட யாருமே இல்லடா. அவன் என் கூட எப்பவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன். அவன் என்கிட்ட எல்லாமே சொன்னாதான் அவனுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அவனுக்குன்னு சொல்லிக்க ஃப்ரெண்ட் யாருமே இல்லை, நமக்கு தெரியும்ல. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தானே நீ என்ன மேரேஜ் பண்ண. நான் தான் உனக்காக இங்க வந்திருக்கேன்ல. ஆனா அவன்கிட்ட பேசாமலாம் என்னால இருக்க முடியாது. நாங்க எவ்வளவு தூரத்துல இருக்கோம் ஆக்சுவலா. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினாடி ஜிகேவோட அந்த ஃபேஸை கப் பண்ணி தேடி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் அவன் ரொம்ப எனக்கு காண்டேத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அவருடைய சீக்கை ரெண்டே கப் பண்ணி ஒரு கிஸ் பண்ணேன். ஜிகே அவரோட ஒர்க் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த சைடு நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே முடியுது. நம்ம தேயாங்கோட அப்பார்ட்மெண்ட் தான் காட்டுறாங்க. தேயாங்கோட அப்பார்ட்மெண்ட்ல அவர் அலாரம் வச்சிருப்பாங்க. ரொம்ப ஸ்பீடா ரெடி ஆயிட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமா ரெடி ஆகுறாங்க. ஒரு மெரூன் கலர் ஷர்ட், ஒரு ஒயிட் கலர் பேண்ட், அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராஸ்டா டை போட்டுட்டு அவர் மிரர் முன்னாடி அப்படியே ஹேண்ட்ஸமா ஒரு ஹேர் எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஹேண்ட்ஸமா ரெடி ஆயிட்டு இருக்காரு. இந்த சைடு அவரு அப்படியே போயிட்டு அந்த மிரரை பார்த்துக்கிட்டே ஏதோ ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைடு அதை பார்த்துட்டு செம்ம அழகாண்டா, உன்னை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது, உன்னை எல்லாம் அவனுக்கு பிடிக்கலன்னும் போதுதான் காண்டா இருக்கு, இருந்தாலும் தயங்கா நீ தான் எப்பவுமே அழகா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு ஒரு மாதிரி அதை சுத்தி மொத்தம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவரே ஃபிளைட்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வராங்க. ஆஃபீஸ் வேர் பண்ணிட்டு அப்படியே ஸ்பீடா இறங்கிச்சிட்டு அவருடைய அப்பார்ட்மெண்ட்ல இருந்துட்டு லிஃப்ட்டுக்கு வராங்க. ஸோ இந்த சைடு லெஃப்ட் சைடா இறங்கினதும் ஸ்ட்ரைட்டா அவர் ஒரு பர்சனை மீட் பண்றதுக்காக போறாங்க. ஸோ அந்த பர்சன் ஒரு காஃபி ஷாப் வச்சிருப்பாங்க. அது அந்த அப்பார்ட்மெண்ட்டை தாண்டி ஒரு 10 கடை தள்ளி தான் இருக்கும் அந்த காஃபி ஷாப்பு. அந்த காஃபி ஷாப் தான் உள்ள போறாங்க. அது எப்படின்னா மார்னிங் அவங்களுக்கு தேவையான அந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடைக்கிற ஐட்டம். ஸோ டோஸ்ட்டு, சாண்ட்விச்சஸ், காஃபி எல்லாமே கிடைக்கும். அந்த ஷாப்புக்கு தான் போறாங்க. அப்படியே உள்ள நுழையும் போதே குட் மார்னிங் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. இந்த சைடு அந்த பர்சனும் அப்படியே பார்த்து நம்ம தயாங்கும் பார்த்துட்டு குட் மார்னிங் ஹாபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் அப்படியே ஹாபி கிட்ட போயிட்டு ஸ்மைல் பண்ண. இந்த சைடு ஹாபியும் என்னடா எனக்கும் இல்லாம இன்னைக்கு மூஞ்சில அவ்வளோ பளிச்சுன்னு பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் சொல்றான். ஆமா, ஃபேஸ் எப்பவுமே டல்லா இருக்கும், ஏதாச்சும் ஒன்று ஓவர் திங்க் பண்ணிட்டே போவேன், எனக்கு ரொம்ப பிரைட்டா இருக்க, ஹால் வேற ஹேண்ட்ஸமா இருக்கு, என்ன யாரையாச்சும் டேட் பண்றியா என்ன, கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் வந்துருச்சாடா, சொல்லவே இல்லை என்கிட்ட, இவ்வளவு நாள் ஆச்சு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி கேட்டுட்டு இருக்கேன். அப்படிலாம் இல்லை ஹோபி, உங்ககிட்டதான் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு. என்கிட்ட ஹெல்ப்பா? சரி சரி உட்காரு, காஃபி சாப்பிட்ற, எப்பவுமே உனக்கு பிடிச்ச அந்த அமெரிக்கன் காஃபி தானே அப்படின்னு சொல்ல. அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கும் அவருக்கு பக்கத்துல இருக்க சீட்ல போய் உட்காந்துக்கிறாங்க. இது நம்ம ஹோபி தான் அப்படியே அவருக்காக காஃபி மேக் பண்ணிட்டு வராங்க. சுகர் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான காஃபி கொண்டு வர அவரும் காஃபி குடிச்சிட்டு அப்படியே நம்ம ஹோபியை பார்த்துட்டு இருக்காங்க மேல இருந்து கீழே வரைக்கும். நம்ம ஹோபி தான் என்ன ஆச்சு, என்னடா என் ஃபேஸ்ல ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்ல. இல்லையே அப்படின்னு. இந்த சைடு அப்ப ஏன்டா என்னைய விட்டு பார்த்துட்டு இருக்க, என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். ஆமா ஹோபி, உனக்கே இவ்வளவு நாள்ல கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறா. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருந்துச்சு, செட் ஆக மாட்டேங்குதுடா, எல்லாம் 1 வீக்ல பிச்சுட்டு போயிருந்தீங்க, என் கேரக்டருக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது, அதனால நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வீட்டுல எனக்கு அரேஞ்ச்மெண்ட் பார்த்தாங்கன்னா நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் 2 டேஸ்ல எனக்கு ஒரு பொண்ணு பாக்குறேன்னு இருக்காங்க. அந்த கேர்ள் அப்படியே ஓகே ஆயிட்டானா பேசாம அவ்வளவுதான் நான் மேரேஜ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவங்க வந்து சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்து சொல்லிட்டு இருக்கேன். என்ன பொண்ணை மேரேஜ் பண்ண போறியா? ஏன்டா பொண்ணெல்லாம் மேரேஜ் பண்ணக்கூடாதா? எல்லாரும் பொண்ணை மேரேஜ் பண்ணுவாங்க, நீ பொண்ணு கூட டேட் பண்ண மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேவையாங்க மேரேஜ் பண்றதுலாம் ஓல்டு ஃபேஷன் ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்ன சொல்றேன்னா இப்பெல்லாம் வந்து ஆண்க்கு ஆண் காதல், பெண்ணுக்கு பெண் காதல், அதெல்லாம் புனிதமா இருக்கும். அப்படியே அந்த லவ் அது அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லா இருக்கு. எப்படியோ நீ ஒரு கேர்ளை மேரேஜ் பண்ணா அந்த கேர்ள் உனக்கு வந்துட்டு செட் ஆகலைன்னா விட்டுட்டு போயிடும். ஆனா நீ உன்னோட சேம் ஜென்டர்ல, உன்னோட சேம் கேரக்டர்ல, உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஒரு பர்சனை லவ் பண்ணும்போது அவங்க உனக்காக எல்லாத்தையும் செய்வாங்கடா அப்படின்னு சொல்ல. நீ பேசுறதே சரியில்லையேடா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி
அந்த டேபிள்ல இருந்து அப்படியே இறங்குறாங்க. நான் அப்படியே காஃபி குடிச்சிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே போறட்ட எந்திரிச்ச நம்ம ஹோபியோட கையை பிடிச்சி அப்படியே கண்ணில் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஹோபிக்கும் நம்ம தேயாங்கும் ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. ஹோபி என்னன்ற மாதிரி ஐப்ரோஸை ரைஸ் பண்ணி பார்க்க தேயாங்கோடைய கியூட்டா ஸ்மைல் பண்ணிட்டே பார்க்க, ஏய் சின்ன கன்றாவி பண்ணிக்கிட்டு இருக்குமே, இதுக்கு இப்போ என் கையை பிடிச்சிருக்க பாரு, ஷாப்ல ஆள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, 2 பேரையும் தப்பா நினைச்சுக்க போறாங்கடா, கையை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வந்தேன்ல, ஹெல்ப் சொல்றதுக்குள்ள நீ பாட்டுக்கு ஓடி போனா அதனாலதான் ஹோபி ஒன்று பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சின்ன ஹெல்ப்பு சொல்லு பார்ப்போம். அது ஓகேவா இருந்தாதான் நான் செய்வேன். ஏன்னா வில்லங்கமா ஏதாச்சும் கொண்டு வந்தோன்னா என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வா, நீ கண்டிப்பா எனக்கு பண்ணுவேன்னு பிரின்சிபா எனக்கு ப்ராமிஸ் பண்ண. நான் முடியாது, நான் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன், நீ ப்ராமிஸ் பண்ணாதான் நான் உன் கையை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாக்குவாதம் பண்ண கடைசியில ஹோபி சரிடா நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நீயும் நானும் என்னடா நீயும் நானும் நம்ம ஒரு டேட்டிங் போன மச்சான் அப்படின்னு சொல்ல, என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு ஹோபி அப்படியே நம்ம தேங்கோட கையை உதறிட்டு பின்னாடி போக, டேய் நான் சொல்றது கேள்றா, தப்பா புரிஞ்சுக்காதடா அப்படின்னு சொல்றதுக்கு, நீ ஆம்பளை பிள்ளைங்க, நீ சேம் ஜெண்டர் லவ்ஸ் பத்தி பேசும்போதே நான் ஒன்னு சுதாரிச்சிருக்கணும்டா, இந்த நினைப்போட தான் என் கடைக்கு வந்திருக்கேன், மரியாதையா வெளியே போயிரு, எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்து கத்திக்கிட்டு இருக்க, டேடி கத்தாதடா, முதல் நான் என்ன சொல்ல வரேன்னு கேள்றா எரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபியோட வாயில கையை வச்சுட்டு நம்ம தேங்காய் அங்க இருக்க ஸ்டோர் ரூம் கிட்ட கூட்டு போறாங்க. என்னடா பண்ற, கையிடுறா மச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேயாங்க கிட்டயும் ஹோபி சொல்ல, கருமோ பயப்படாது, இங்க வா, நான் வந்து ஒரு சொல்லணும் அப்படின்னு சொல்ல, முடியாது நீ முதல் கையெடு, நீயே இவ்வளவு க்ளோஸ் அப்படி நிக்கிற, முடியாது நான் வந்து படா அப்படின்னு சொல்ல, இருடா நான் இதை சொல்ல வரக்கு முதல் பேசுறதுக்கு விட்றோம் அப்படின்னு சொல்ல, இதா இருந்தாலும் 10 அடி தூரத்துல நின்று பேச சொல்லிட்டு நம்ம ஹோபி பிடிச்சி அவரை ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்ல, என்ன ஹெல்ப், டேட்டிங்லாம் என்னால வர முடியாது, இந்த காம்பளை பிள்ளைங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு, நீ கர்மம் மேல கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ன மாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்க அப்படியே ஹோபி பார்த்துக்கிட்ட, என்ன சொன்ன, உன் மேலதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஒரு ஆக்டிங், அதுக்காக தான் ஒருத்தருக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வந்தேன், எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஜிம்மின் இருந்தா ஹெல்ப் பண்ணுவான், ஆனா ஜிம்மின் இங்க இல்லை, அவன் யூஎஸ்ல சிக்கி கூட போய் செட்டில் ஆயிட்டான், ஸோ எனக்கு இங்க ஃப்ரெண்டா இருக்கிறது நீ மட்டும்தான், அதுக்காக தான் உன்னை ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாஃப்டா போகாம வச்சுக்கிறேன். அது எப்படா பண்றதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல என்ன பயம் பிடிச்சி இந்த மாதிரி ஹார்ட் துடிக்கிறது இப்ப வரைக்கும் எனக்கு கேக்குது, ஆனா நீ மூஞ்ச பாவமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மச்சா எனக்கு யார் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சு நோண்டிட்டு இருக்கேன். சரி 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 நீ கொலைய அதை பார்க்க முடியல, பார்க்க சகிக்கல, ஆமா யார் நீ லவ் பண்றதாச்சும் ஒரு பொண்ணா அப்படின்னு சொன்னேன். இல்ல, அவர் பேரு யோங்கி, அவரு என்னோட பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிப்ஸ்ல அப்படியே ஒரு விரல வச்சுட்டு கடிச்சிட்டு அவரோட ஷூவாலேயே அந்த காலை வச்சுட்டு கோலம் போடுற மாதிரி அப்படியே பேசிட்டு இருக்கு. ஆமா என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பாக்குறாங்க. ஐயோ எனக்கு அவள் பேரை கேட்டா ஒரே ஷையா வருது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரே வாமிட்டா வருது, தயவு செஞ்சு ஸ்ட்ரைட்டா நீங்க ஒழுங்கா பேசு அப்படின்னு சொல்ல, அதுவா இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போறேன்னா எப்படியோ யோகி வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேல மீட்டிங்னு வெளியே போயிடுவான். ஸோ அந்த நேரத்துல உன் ஷாப் ஒர்க் முடிஞ்சிடும், எப்படியும் அது ஃப்ரீ டைம் தானே உனக்கு, ஒரு 1 hour மட்டும் நம்ம 2 பேரும் பக்கத்துல இருக்க ஒரு ஷாப்பிங் மால் போறோம். ஸோ அந்த நேரத்துக்கு நீ எனக்கு கால் பண்ற என் ஆஃபீஸ் கிட்ட வந்துட்டு, புரியுதா, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் எதா இருந்தாலும் அப்படின்னு சொன்னேன். அது சரி, அங்க வந்து நான் என்ன பண்ண போறேன், நீ ஒன்னும் பண்ணாதடா, என் ஆபீஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி மச்சான் ப்ளீஸ்டா 2 years லவ், அவருக்கு மட்டும் என்ன பிடிக்கணும் ப்ளீஸ், நீ இந்த ஹெல்ப் பண்ண, அவர் மனசுல நான் இல்லைன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ஜிம்மன் சொன்ன மாதிரி நான் இங்க இருக்க என்னோட ஜாபை ரிசைன் பண்ணிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணாம நான் ஜிம்மன் கூடவே அங்க இருக்க யூஎஸ்ஏல செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடா சொல்ல. சரி அப்படியே ஃபேஸ் மாறுது, என்னடா சொல்ற, அங்க போறியா, இங்க நல்லா தானே இருக்கு, இதுக்கு அங்க போகணும் திடீர்னு, இல்லடா அவருக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன், என்னால அவரை பார்த்துட்டு ஒரே இடத்துல இருக்க முடியாது,
ஸோ அவர் வேற யார் கூடனா சுத்துறதோ, வேற யாரையும் லவ் பண்றதோ, வேற யாரும் மேரேஜ் பண்ணிக்கிறதோ என்னால ஏற்றுக்க முடியாதுல்ல. இப்போ வரைக்கும் என் மனசுல ஒரு ஓரத்துல இன்னமும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் மனசுல நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்னு நம்புறேன். ஸோ அது இல்லைன்னு கன்ஃபார்ம் மட்டும் ஆச்சுன்னா இன்னைக்கு, அதுக்கப்புறம் அடுத்த 1 வீக்ல ஜிவனோட அவனோட ஆஃபீஸ்க்கு ஜேகேவோட ஆஃபீஸ்க்கு போய் ஜாயின் ஆகிறதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த விஷயத்தையும் நான் மேலும் என்ன நானே ஹர்ட் பண்ணிக்க விரும்பலடா. ஏன்னா ரொம்ப டீப்பாயிட்டு கடைசியில் என்னைய நானே ஹர்ட் பண்ணிக்கிட்டா ஜிவன் கஷ்டப்படுவான். அதுவும் இல்லாமல் அதை ஹர்ட் ஆகிட்டேன்னா அதுலேருந்து நான் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஈஸியாக எடுத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். என் கேரக்டர் அப்படி தான். ஆனாலும் அவன்ற ஒரு விஷயம் வரும்போது என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஜிவன் லாஸ்ட்டாக இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிப்பாரு. ஜுவல்லசின்னு ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு மேலே லவ் இருக்கும், உன்னோட லவ் எக்ஸ்போஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னான். எனக்கு தான் யாரையுமே தெரியாதுல்ல, அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வந்தேன். ஏன்னா எனக்கு கேர்ள்ஸ் மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, கேர்ள்ஸ் கிட்ட நான் பேசவும் மாட்டேன். அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன். அவன் என்னை பற்றி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அவனுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு புரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேயாங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி சேடாக பேசுகிறாங்க. இவங்க அவர் நார்மல் மோட்க்கு வந்துட்டாரு. எல்லாம் பேசுறது உனக்கு என்ன ஹெல்ப் தானே? ஓகே, நான் என்னோட ஒர்க் முடிச்சுட்டு நான் கிளம்பி உன்னோட ஆஃபீஸ்க்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், ஓகே தானே? நான் வரும்போது எனக்கு கால் பண்ணுறேன். அப்படியே நம்ம தேயாங்க வந்து இது ஆஃபீஸ் நம்பர், அப்படி நான் எடுக்கல இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணேன், இது என்னோட கேபின் நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல, ஐம் சாரி. அப்படி எனக்கு யாருமே இல்லைடா, இந்த ஹெல்ப்பை எனக்கு யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல. எனக்கு கேர்ள்ஸ் கிட்ட பேசி அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஸோ அதனால தான் அப்படி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹாபி தான். அப்படி டைட்டாக அவருக்கு ஒரு ஹக் கொடுத்து அவர் முதுகு அப்படியே ஒரு மாதிரி பேட் பண்ணிட்டு, இங்க பாரு நீ எனக்கு 4-5 இயர்ஸ்க்கு மேல ஃப்ரெண்டு, ஓகேவா? ஜஸ்ட் நீ இங்க ஒரு கஸ்டமரா வந்த, அதுக்கப்புறம் நம்ம ரெகுலரா பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப டீப்பான ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஏன்னா ஜிமன், நீ, நம்ம 3 பேரும் எப்படின்னு உனக்கு தெரியும். ஜிம்மன் உன்னை விட்டு போனப்போ நீ எவ்வளோ ஃபீல் பண்ணன்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நீ தனிமையில இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். எனக்காச்சும் சொல்லிட்ட பேரண்ட்ஸ் இருக்காங்க, அண்ணா இருக்கான், எல்லாருமே இருக்காங்க. ஆனால் உனக்குன்னு யாருமே கிடையாது. அது எதுவுமே நீ வந்து கேர் பண்ணாம இன்னமும் பிரிஸ்கா எனர்ஜிக்கா எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு அவ்வளோ ஹாப்பியா உன்னோட பிரைட் ஸ்மைலோட இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். உனக்கு இந்த ஹெல்ப் கூட பண்ணலன்னா எப்படி? நீ ஹாப்பியா இருந்தா அது எனக்கு தான் இந்த ஹாப்பினஸ். இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி என்னை 3வது மனுஷனை ஆக்கிறாரு. உனக்கு என்ன? இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், சரியா? உன்னோட மிஸ்டர் பர்ஃபெக்ட் எப்படி இருப்பான்னு நானும் பார்க்குறேன் சொல்ல. சரி, நம்ம தேயாங்க்கு அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பு வருது. என்னடா மிஸ்டர் பர்ஃபெக்ட் இருக்கிறான்னு பற்றி பேச ஆரம்பிச்சதும் அப்படியே ஃபேஸ் எல்லாம் பிரைட் ஆகுது அப்படின்னு சொல்ல. ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்றாங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்ல. இங்க பாரு அப்படி சொல்லாத, அது நான் மட்டும்தான் சொல்லுவேன். அவன் எப்பவுமே மிஸ்டர் பர்ஃபெக்ட் தான், எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவனுக்கு நான் பர்ஃபெக்டான ஆளான்னு மட்டும் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கண்டிப்பா அவனுக்கு என்ன எல்லாமே கிடைச்சாலும் அவனை ஹாப்பியா இவ்வளோ லவ் பண்ற ஒரு பர்சன் கிடைக்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியம் தான். ஏன்னா எல்லாம் இந்த வேர்ல்ட்லயே முக்கால்வாசி பேர் மணிக்காகவும் அவங்கள யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் நிறைய ட்ரை பண்றாங்க. உண்மையான அன்புன்றது நிறைய விஷயத்துல நிறைய பேருக்கு கிடைக்கிறதே கிடையாது. அது எல்லாருமே லேட்டா தான் ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அது கிடைக்கலன்னு நினைச்சு அதை பத்தி அழுகிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? நம்ம சூஸ் பண்ற ஆள் கரெக்டா இருக்காங்களா அப்படின்னு முன்கூட்டியே யாருக்கும் தெரியதில்லை. நம்ம ஃபேட்ல என்ன இருக்கோ அதுதான் நமக்கு வந்து அமையுது. நமக்கு வர அந்த பர்சனை நம்ம அழகா லவ் பண்ணி அவங்கள நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாலே போதும், நம்ம லைஃப்ல முக்கால்வாசி பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன ஹோபி அட்வைஸ்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னையா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்துட்டு அவரை வந்து அடிக்க போறாங்க. லைட்டா ஒரு சீக்ஸ்லயே பேட் பண்ணிட்டு, சரி ஓ எனக்கு எப்படியோ இன்னைக்கு இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன்னா சாரி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, சரி இருந்தா உனக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம போகாத, எப்படியோ கேபினுக்கு போயிட்டு சாப்பிடணும்ல, இந்த பிரெட் சாண்ட்விச்சும் ரெடி பண்ணி அவர் கையில பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த சைடு நம்ம
தேயாங்க அப்படியே ஒரு பாக்ஸி ஸ்மைல் காட்டுறான். இந்த ஸ்மைல் போதும்டா, நீ எப்பவுமே சிரிச்சுட்டே இருந்தா போதும், ஒரு ஃப்ரெண்டா நான் ரொம்பவே ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாய் சொல்றாங்க. இந்த சைடு நம்ம தேங்கும் அப்படியே பிரைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம ஜிமினுக்கு தான் மெசேஜ் போட்டான். டீ மச்சான் நம்ம ஹோபி ஓகே சொல்லிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இதே ஜிமின் அந்த சைடு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்படியே மெசேஜை பார்த்துட்டு ஸ்மைல் பண்றாங்க. அவர் வந்து அப்பதான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவரோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக அவர் மேலே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன் சவுண்ட் கிடைச்சு எடுத்து பார்த்துருப்பாங்க. தேங்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும். ஜிமின் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இந்த சைடு சின்ன அப்படியே முறைக்கிறத பார்க்க நிமிந்து பார்த்தா ஜேகே என்னன்ற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸ் அப்படியே திருப்பிட்டு போக இது ஜிமன் ஐயோ இவனை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம தேயாங்க கால் பெஸ்ட் அனுப்பிட்டுறாங்க. அனுப்பிட்டு அவரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அவரோட ஆஃபீஸ்க்கு. இப்போ அவர் அவரோட கேப்ல அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்ல வந்துட்டு இருக்கும் போதே கிட்டத்தட்ட டைம் எனக்கு ரொம்ப லேட் ஆயிருக்கும். ஓபி கிட்ட பேசினதால அவர் எப்பவுமே ஷார்ப்பா 8:30 ஆஃபீஸ்ல இருக்கணும். இப்போ டைம் ஒரு 9:05 கிட்ட ஆயிடுச்சு. இந்த சைடு ரொம்ப நர்வஸ்ல அப்படியே ஸ்பீடா அவருடைய ஆஃபீஸ்ல கேப்ல வந்து இறங்குறாங்க. இறங்கும் போதே அவரோட மொபைல் ரொம்ப ரிங் அடிச்சுட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்ட் அது இன்னைக்கு ரொம்ப நேரமாயிருச்சு, இவன் வேற என்ன திட்ட போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த போனை பார்த்துட்டே இருக்கான். அந்த போன் அவன் எடுக்கிற மாதிரியே தெரியல, ஒரு மாதிரி நர்வஸ் அந்த போனையே பார்த்துட்டு இருக்கு. கரெக்டா கேபும் வந்து ஆஃபீஸ்க்கு வெளியே நிற்க அவர் பே பண்ணிட்டு அப்படியே திரும்புறாங்க. போனை அட்டென்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு பார்த்தா அங்க ஆப்போசிட்ல யோங்கியோட கார் தான். யோங்கியோட தான் தேயாங்கோட பேக் சைட்ல நின்றுட்டு இருக்கு. அப்படியே தேயாங்க பார்த்துட்டு நம்ம யோங்கி அந்த கார்ல இருந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அப்படியே கூலிங் கிளாஸ் கழிச்சிட்டு தேயாங்க முறைக்கிறாங்க அவ்வளோ ஷார்ப்பா. சரி நம்ம தேயாங்க அப்படியே அந்த போனை பார்த்துட்டு நிமிரும் போது ஆப்போசிட்ல யோங்கி அப்படியே கல் பண்ணிட்டு பாக்குறாங்க. அச்சோ இவன் வந்துட்டானா அப்படியே சொல்லிட்டு முழிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. இந்த சைடு யோங்கிதான் அப்படியே அவர்கிட்ட ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நம்ம தேயாங்க எதுவுமே பண்ண முடியாம அப்படியே சைலண்டா அப்படியே நின்றுட்டு இருக்காரு. அவர் கண்ணை சிம்பி சிம்பி பார்த்துட்டு நம்ம யோங்கி அப்படியே தேயாங்க பாக்குறாங்க. மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே நம்ம தேயாங்க என்னன்ற மாதிரி பாக்குறாங்க. சரி தேயாங்கா அப்படியே ஃபேஸ்ல இருந்து அவர் வந்து கண்ணை எடுக்கவே இல்லை, யோங்கி பார்த்துட்டே இருக்காங்க. தேயாங்கோட மைண்ட் வாய்ஸ் அச்சோ இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்கா நீ தேயாங்கோ, இவனை பார்த்து ஆஃப் ஆயிடாது, பாரு இன்னைக்கு நம்மளோட பிளான் கன்ஃபார்ம் ஆகணும், அதனால இவன் முன்னாடி நீ எப்பவுமே அவனை கேர் பண்ணிக்காத மாதிரியே நடிக்கணும், புரியுதுல, நீ ஸ்ட்ராங், அவன்கிட்ட ஐ கான்டாக்ட் மட்டும் வச்சிடாத, அவன் நீ பார்த்த அவ்வளவுதான் எல்லாமே இன்னைக்கு சொதப்பிட்டு அவன் பின்னாடி பல்ல கட்டிட்டே போயிடுவேன். அவன் என்னமோ வச்சிருப்பான் அவன் ஐஸ பார்த்தேன்னா அவன் பூனை குட்டியா இருக்க மாட்டேன், நீதான் பூனை குட்டியா ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹார்ட்குள்ள அவரை பேசிக்கிட்டு காரி துப்பிக்கிட்டு அறிய பாக்குறாங்க. ஐஸ பிளிங்க் பண்ணி நம்ம யோங்கி இன்னும் ஸ்டெப்ஸ் பக்கத்துல வராங்க. தேங்க போதான் நார்மலுக்கு வந்துட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹெட் டவுன் பண்ணிடுறான். சரி யோங்கி ஒரு பாக்கெட்ல கையை போட்டுட்டு நான் கால் பண்ணா எடுக்கணும்னு உனக்கு தெரியாத தயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது வந்து சார் கேப்ல வந்துட்டு இருந்தேன், எனக்கு அங்க சிக்னல் கிடைக்கல சார், அதான் இறங்கிட்டு அட்டென்ட் பண்ணலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹெட் டவுன் பண்ண மாதிரியே பேசிட்டு இருக்கு. டைம் என்ன ஆகுது 8:30 நீ வீட்டுல என்ன பிக்கப் பண்றதுக்கு வரணும், இன்னைக்கு 9:05 ஆச்சு, நான் வந்தேனா கிளம்புனேனா இல்லை எனக்கு நீ எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்கு கூட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணல, நான் ஃபோன் பண்ணாலும் அட்டென்ட் பண்ண மாட்டேன், என்னோட பிஏவா இருந்துட்டு ரெஸ்பான்சிபிள் இல்லாம நடந்துட்டு இருக்கேன், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். அது வந்து பாஸ் எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருந்துச்சு, அதனாலதான் சாரி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள நான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். பாஸா நீ பாஸா என்கிட்ட ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணணும்னு கூட தெரியாதா உனக்கு? 35 minutes லேட் ஆயிருக்கு ஆஃபீஸ்க்கு, எனக்கு எவ்வளோ கோவம் வரும், எனக்கு பங்க்சுவாலிட்டி ரொம்பவே முக்கியம், உனக்கு தெரியும்ல, என்னோட ஒர்க்ல எப்பவுமே பர்ஃபெக்ஷன்றது ரொம்ப முக்கியம் தயம், அது இவ்வளோ நாள் தெரிஞ்சும் நீ இந்த மாதிரி பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு இருக்கு. ஐம் சாரி சார்,
இனிமே இப்படி நடக்கும் அது அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கோட் பண்ணிட்டு ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறான். போலாமா ஆஃபீஸ்க்கு, எனக்கு டைம் ஆகுது, என்னோட ஷெடியூல்ஸ் என்னென்ன, இன்னைக்கு என்ன மீட்டிங் இருக்கு, இன்னைக்கு எந்த மீட்டிங்கும் இல்லாததால நீ தப்பிச்ச, என்னோட ஷெடியூல்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. 1 செகண்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட பேக்ல இருந்து அவரோட ஷெடியூல்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு டேப் எடுத்து ஒரு மாதிரி ஷெடியூல்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ 2 பேருமே அவருடைய ஆஃபீஸ்க்கு தான் உள்ள நுழையிறாங்க. இந்த சைடு நம்ம யோகிக்குன்னு தனியாக லிஃப்ட் இருக்கு, அண்ட் ஒர்க்கர்ஸ்க்குன்னு தனியாக லிஃப்ட் இருக்கு. நம்ம யோகியோட லிஃப்ட்ல யாருமே போக மாட்டாங்க. ஸோ அவர் கூட போறதுக்கு வெறும் ஆக்சஸ் இருக்கிறது நம்ம தேயாங்குக்கு மட்டும்தான். ஏன்னா அவர் வந்து பிஏ மேனேஜர், அதனால எப்பவுமே அவர் கூடவே போயிட்டு அவர் கூடவே வர்றதால மற்றபடி யாரும் வந்துட்டு யோகியோட லிஃப்ட்க்கு வர மாட்டாங்க. அண்ட் யோகி ஒரு ரொம்பவே கோல்டான பர்சன். அவருக்கு பர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம், ஸ்கில் சொன்னா பிடிக்காது. அவருக்கு மிஸ்டேக் பண்ணிட்டா அந்த பர்சனை அவர் பக்கத்துலயே வச்சிருக்க மாட்டாரு. ஸோ அவ்வளோ ரூட் அவருக்கு, பர்ஃபெக்ஷன் பார்க்குறவர். இந்த சைடு நம்ம யோகி ஃப்ரெண்ட்ல போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம டேயாங் தான் அப்படியே அவர் டேப்ல அவரோட ஷெடியூல்ஸ்ல பார்த்துட்டு அப்படியே போக யோகி அப்படியே அவரோட லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போக இந்த சைடு நம்ம தேயாங்க எதுவுமே கவனிக்காம அப்படியே யோகிய பாக்குறாங்க. யோகி பின்னாடியே ஹெட் டவுன் பண்ணிட்டு அந்த டேப்ல படிச்சுட்டே போவாங்களா, அப்படியே பார்த்தா நம்ம யோகி பின்னாடி இந்த முன்னாடி திரும்பிருப்பாரு. அதை அவர் கவனிச்சிருக்கவே மாட்டாரு. அப்படியே போயிட்டு செஸ்ட்லயே ஹிட் ஆயிடுது. இந்த சைடு நம்ம தேயாங்க அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து அப்படியே பாக்குறாங்க. தேயாங் அப்படியே யோகியோட ஐ கான்டாக்ட் அப்படியே பாக்குறாங்க. யோகியும் தேயாங்க பார்த்துட்டே இருக்கு. எனக்கு அவன் கண்ணை பார்க்க கூடாதுன்னு சொன்னேன் தேயாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்ல கடிச்சிட்டே அப்படியே ஹெட் டவுன் பண்ணிட்டு சாரி சார் மன்னிச்சிருக்க, நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன நீ ரொம்ப என்ன இரிட்டேட்டிங் பண்ணிட்டு இருக்க தேயாங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சாரி 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 சொல்லிட்டு பவ் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருந்து பின்னாடி நின்னுக்கிறாங்க. சரி நம்ம யோகி சாரிடா, இதோட இந்த பாட்டை நான் முடிச்சுக்கிறேன். நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தேகிக்கு எனக்கு ஸ்டோரி வரல. ஆக்சுவலா வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஜூன் போடுறேன். ஜூன் மீன்ஸ் ஒரு 1 டே மட்டும் டைம் கொடுங்க. ஏன்னா நான் இனிமேல் தான் அதை ரெக்கார்ட் பண்ண போறேன். எனக்கு அப்போ அவ்வளோதான் டைம் கிடைச்சது. நான் ஷார்ட்டா முடிக்கணும்னு நினைச்சேன். அதுவே 44 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றது, அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமா டைமே கிடைக்கல. வெளியே நாய்ஸா இருந்தது, அதால ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதோட ஃபைனல் பார்ட் நான் இன்னைக்கு தான் ரெக்கார்ட் பண்ண போறேன். நாளைக்கு இல்லை 4 நாளைக்குள்ள வந்துட்டு அதோட ஃபைனல் பார்ட் நான் போட்டுடுறேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் பண்ணிட்டு போயிடுங்க. அப்புறம் எல்லாருமே மறக்காம நம்ம யோகிக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணிடுங்க. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். எங்க ஆனிவர்சரிக்கு லில்லி போட்டிருந்த ஜிக்குக்கோட ஸ்டோரி வந்துட்டு அதோட ஆடியோ மட்டும் நாங்க டெலகிராம்ல அப்லோட் பண்ணியிருக்கோம்னா, ஏன்னா கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்களால வந்துட்டு ஒய்டில அந்த ஆடியோ போட முடியாது. அதனால அதை நாங்க வந்துட்டு பிரைவேட்ல போட்டு அதோடைய ஆடியோ வந்து டெலகிராம்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆடியோ கேட்காதவங்க, அந்த ஸ்டோரி கேட்காதவங்க வந்துட்டு டெலகிராம்ல கேட்டுக்கோங்கடா. நிலவிடம் வாடகை வாங்கி வீட்டினில் குடி வைக்கலாமா? நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும்